மூவியோட எடிட்டிங் வந்து சரியில்லை, எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணுறது இல்லை, சிஜிஐ பண்ண விஎஃப்எக்ஸ் பண்ண அந்த டிஏஜிங் பண்ண டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லுவாங்களா, ரஜினி சார் வந்து பாட்ஷா படத்தில் செம ஹைப்பில் இருந்தார் அப்படின்னு. அப்போ அவர் நினச்சா அவர் தான் சிஎம் அப்படிங்கிற லெவலில் இருந்தாருங்க. ஸோ அந்த லெவல் இன்னும் விஜய் சார் அடையில தான் நான் நினைக்கிறேன். மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் போல நான் இதுதான் என்னோட கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டு அதில் தோல்வியோட திரும்ப சினிமா துறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு படம் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குங்க. திரும்பி பண்ணுவார் வந்து நான் அதை கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். ஜஸ்ட் இருப்பார். ஒரு நீண்ட கால ஓய்வுக்கு பிறகு திரும்பியும் வந்து பிரசாந்த் இன்னைக்கு சினிஃபீல்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காருன்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு. விஜய் விட்டுட்டு போற இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரசிக மனப்பான்மையில் ஓட் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஈவன் விஜய் சாரோட ஃபேனாக இருந்தாலுமே நான் ஏன் உங்களுக்கு ஓட் பண்ணணும்? நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க, நடிச்சிங்க, ஓகே, காசு கொடுத்து படம் பார்த்து தலைவன் கூட கற்றுனேன், ஓகே. ஆனால் நீங்கள் அரசியலுக்குள்ளே வரீங்க, எங்களை ஆளணும்னு வரீங்க, எங்களுக்கான சிக்கல்களை கேட்கணும்னு வரீங்கன்னா என்ன காரணம்? 2026 தேர்தல் களம் விஜய்க்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா? யாருக்கு அந்த இருக்கு? விஜய் சார் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அப்போ அவங்க மைண்டில் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இன்கேஸ் கன்ஃபியூஷனில் போகிறாங்கன்னா கூட அவர் ஒரு ஆப்ஷனாக இருப்பாருங்கிறேன். இதே மாதிரி கமலஹாசனை களத்தூர் கண்ணமாலது தெரியும், தெரியாதவங்க இண்டஸ்ட்ரியில உலக நாயகன் அவரு. அப்போ அவருக்கான இடங்கள் எதனால கிடைக்காம போனது? ஹாய், ஹலோ, வெயிட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரபலமான யூடியூபர் அருணோதயா தான் நம்ம கூட இருக்காரு. பல சுவாரஸ்யமான தகவலை கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. அந்தகன் கம்பேக்கா இல்ல கோபேக்கா? கம்பேக் தாங்க, இதுல மாற்று கருத்தே கிடையாது. கோபேக்ங்கிறதுலாம் சான்ஸே இல்லையே. பயங்கரமான வெறித்தனமான குவாலிட்டியான கம்பேக் இது. ஆனா பல தரப்பு மக்கள் இதை பத்தி பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நீண்ட கால ஓய்வுக்கு பிறகு திரும்பியும் வந்து பிரசாந்த் இன்னைக்கு சினிஃபீல்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காருன்னா இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இதுவரை அரசியல் எதுவும் தெரியல, சென்ஸ் ஆகல. நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுன்னா நான் உண்மையா போய் சொல்றேன். இல்ல, இப்ப விஜய் சாரோட கோட் மூவில வந்து பிரசாந்த் சாருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ரோலா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. முன்னாடி வந்து விஜய் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல பிரசாந்த் வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு ஹீரோவா இருந்து வளம் வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு கேப், எங்க போனார் இண்டஸ்ட்ரி விட்டு. இன்னைக்கு விஜய் விட்டுட்டு போற இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சான்சஸ் ஜீரோங்க. அப்படி யாரும் நினைச்சிட்டு இருந்தா அவங்களோட முட்டாள் வேற யாருமே கிடையாது. விஜய் சாருக்கான இடம் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் அந்தந்த ஹீரோஸ்க்கான இடம் அவங்கவுங்களுக்கு தான். அதை போய் நம்ம அடையணும்னு நினைச்சு ஒரு ஹீரோ நினைச்சிட்டாருனால இவருக்கு தன்னம்பிக்கையில் தான் அர்த்தம். அப்படி கிடையாது. அவங்கவுங்களுக்கு தனித்தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களுக்கு தனித்தனி திறமைகள் இருக்குது. ஸோ அப்போ விஜய் சாரிடம் அது அவருக்கு தான். இவர் எனக்கு தெரிஞ்சு அந்த மூட்டையில் இயங்க மாட்டார்னு நினைக்கிறேன் பிரசாந்த் சார். இவரோட ஃபேன் பேஸே வேறங்க, இவரோட டேலண்ட்டே வேற. ஸோ இவர் பட்டத்தை அடைகிறதெல்லாம் விஷயமே கிடையாது. அவருக்கு அப்போவே டாப் ஸ்டாருங்கிற பட்டம் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஸ்டில் இன்னும் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப மக்களும் போய் தியேட்டரில் பார்க்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சினிமா துறையில் இன்னைக்கு ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஒரு ஆள் விஜய். சினிமா துறைக்கே ஒரு பெரிய இழப்பு தான் சொல்லணும். சினிமா துறையை விட்டு அவர் வெளியில போய் அரசியலுக்குள்ள நுழைய போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த இடம் காலியாகுதுல, வெற்றிடம் உருவாகுதுல, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கான ஒருத்தர் வென்றுதான் ஆகணும். அஜித், விஜய், சூர்யா அண்ட் தனுஷ் இப்படியே வந்துட்டு இருக்க மத்தியில இன்னைக்கு விஜய் என்ற ஒரு இடம் காலி ஆகுது. அந்த இடம் ஒரு வெற்றிடமா ஆகுது. அந்த இடம் யாருக்கு? அந்த இடத்தை பிடிப்பதுக்காக தான் வந்து பிரசாந்த் திரும்பி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டார் சொல்லி இண்டஸ்ட்ரியிலே பல பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அப்படி சும்மா பேசுவாங்க. அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை பண்ண முடியாது நான் சொல்றேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதை பண்ண முடியாது. விஜய் சாரோட இடத்தெல்லாம் பிடிக்க முடியாது. அவரோட ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசு. பிரசாந்த் சாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. நானே அவரோட ஃபேன் தான், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஆனால் அவர் இந்த இடத்த பிடிப்பாரா அதெல்லாம் நான் ஏங்கவே இல்லை. அது எங்களுக்கு பிரசாந்த் சார்கிட்ட இருந்து வேணாம். அவர் இது மாதிரி குவாலிட்டியான படங்கள் கொடுத்தாலே போதும், நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அவர் ஸ்டில் வேல்யூவான பர்சன் தாங்க. அவர் வந்து இன்னொரு ஹீரோட இடத்த பிடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. அவரே வேல்யூவான பர்சன் தான். இந்த படத்தில் பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு, எங்கே நீங்கள் பிசுறு சொல்லுவீங்க? ஃபுல்லாக ஒரு வேல்யூவான பர்சன், அவரால் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ அப்போ அவர் இன்னொரு ஹீரோட இடத்த பிடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர் அந்த மைண்ட் செட்டில் பர்சனுமே கிடையாது. என்னதான் பிரசாந்தை வந்து மக்கள் கொண்டாடி இருந்தோம், தியாகராஜன் சாருக்கு இருந்து தயவு செஞ்சு அடுத்த வாட்டி இந்த மாதிரி டைரக்ஷன்லாம் பண்ணாதீங்க, உங்ககிட்ட எவ்வளோதான் பணம் இருக்குதுன்னாலும் மற்ற ஒரு டைரக்டர் கொடுங்க, நீங்கள் வெறும் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல மக்கள் கருத்து கணிப்பு தெரிவிச்சு வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களோட கருத்தை சார் புரிஞ்சுக்குவார், ஏற்றுக்குவார். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன சிக்கல் இருக்குது என்ன ஏதுங்கிறது மக்களுக்கு புரியாது.
ஏன்னா இப்போ அவர் கண்டிப்பாக பிரசாந்த் சாரை வச்சு டேரக்ட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது அவரோட மோட்டோவும் கிடையாது. பிரசாந்த் சாருக்கு இவர்கிட்டே பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்பா டேரக்ஷன்லேயே நடிக்கணுங்கிற மோட்டோவும் கிடையாது. அது அவங்களுக்கு டைமிங் செட் ஆகுது. அதை தாண்டி அவங்க செலக்ட் பண்ணுற கதைகள், இப்போ ஒரு கதையை வாங்கி அவங்க டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சார் தான் டேரக்ட் பண்ணுற மாதிரி அமையுது. நேரங்காலம் சூழல் அவர் மைண்ட் செட்டு தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையறனால அதை பண்ணுறத தவிர மற்றபடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேரக்ஷனில் தான் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இல்லை. ஏன்னா சார் நிறைய இயக்குநர்கள் படங்களில் பண்ணியிருக்காரு, அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. மீன்ஸ் நான் பிரசாந்த் சார் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அது கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மித்து தாங்க. அது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. மற்றபடி ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போனனால இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பிடிக்காம வேண்டாம் இருப்பாலாம் இல்லவே இல்லை. கோட் மூவியோட எடிட்டிங் வந்து சரியில்லை, எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணுறது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தா பிரபாஸ் படம் ஒன்று காமெடி படமாக ஆக்குனாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி மக்கள் தரப்பில் இப்போ பேசப்பட்டிருக்கு. அது உங்களோட பார்வையிலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் பெரிய முயற்சி ஒன்று எடுத்தாலே அதை டக்குன்னு காமெடி ஆகிறது தான் ஆடியன்ஸோட இதாக இருக்குது. கொஞ்சம் இவ்வளோ பெருசு பண்ணுறாங்களே, இது நமக்காக தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு கற்றுக்கு நம்ம மதிக்கிறோம். என்னன்னா நம்ம விஜய் சார் சின்ன வயசில் பார்த்துருக்கோம், மீசை மட்டும் வச்சு க்ளீன் ஷேவ் பண்ணி பார்த்துருக்கோம். கொஞ்சம் பஃபியாக இருக்கும் கண்ணங்கள், ஒரு ஆப்பிள் ஃபேஸில் தான் இருப்பாப்புல. இங்கே கொஞ்சம் இந்த டீம் சிஜிஐ பண்ண விஎஃப்எக்ஸ் பண்ண அந்த டிஏஜிங் பண்ண டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெச்சூரான விஜய் சாரை கொடுத்துருக்காங்க. அதை டிஏஜிங் பண்ணி காமிச்சப்ப இந்த ப்ராசஸாக அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே வந்து விஜய் சார் நம்ம பார்த்த மாதிரி சின்ன வயசில் பார்த்துருப்பாங்களான்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி சப்பியான விஷயங்கள் அவங்க பண்ணலை. எது முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்துட்டோம்ல அவரை, இப்படி நாங்கள் அவரை பார்த்ததே இல்லையே, நீங்கள் யாரை காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அது ஒரு கோட் ஆகலை. அதுதான் விஷயம். இந்த கேரக்டர் வந்து ஒரு குறும்புத்தனமான கேரக்டருங்கிறது நமக்கு தெரியுது, அவர் கொடுக்குற ரியாக்ஷனில் தெரியுது. இப்போ அதெல்லாம் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பாட்டில் ஒரு சின்ன விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ த்ரூ அவுட்டாக படத்தில் என்ன விஷயங்கள் அவர் பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ மெயின் அந்த வயசான கேரக்டரை பண்ணுற ஒருத்தர் சீரியஸானவர் தான். அவர் வந்து பண்ணான விஷயங்கள் ஹியூமர்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அப்போ கதை முழுக்க ட்ராவல் ஆகிறப்ப இன்னொரு கேரக்டர் குறும்புத்தனம் பண்ணிகிட்டே வரணும். அப்போ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீரியஸான விஷயங்களை குறும்புத்தனம் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது படம் பார்க்குறப்ப ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு தோணுது. இங்கே எதுவும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல. படம் பார்க்குறப்ப மெஜாரிட்டி பேருக்கு இது பிடிச்சிடும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த சிஜிக்கு தான் கமெண்ட் பண்றாங்க, பார்த்தா அவர் டான்ஸ் ஆடுற ஸ்டெப்புக்கு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டெப்னே தெரியல, எந்த டான்ஸ் மாஸ்டர் எதனால அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்றாருன்னு தெரியல. விஜய் பாத்தீங்களா அதை? நீங்க அந்த ட்ரோல் பண்ணல? அதெல்லாம் பார்த்தேன், ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்து தாங்க இருக்கேன். மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ இந்த ட்ரோலர்ஸ்ங்கிற நபர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா உண்மையாகவே மக்களுக்கு படம் பிடிக்குதா பிடிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு போயிடும். ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டோனையும் ட்ரோல் மைண்ட் செட்டில் இல்லாத மக்கள் கூட அதை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இது இந்த டான்ஸ் வந்து எஸ் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இது ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒஸ்டான டான்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ட்ரோலர்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டோனையும் எல்லாருமே ஆமாம் இது வித்தியாசமான சொல்லி அவங்களும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ப்ராசஸ் சினிமா அது பாட்டில் போயிட்டு தான் இருக்குது. இவங்க இடையில ஏதாவது வியூஸ் வாங்குறதுக்கு ரீச் ஆகிறதுக்காக ட்ரோலுங்கிற விஷயத்த உள்ள கொண்டு வராங்க. விஜயுடைய அரசியல் பிரவேசம் எதை நோக்கி இந்த பயணம்? இது வெற்றி பயணமாக அமையுமா? இல்லை, எல்லாருக்குமே ஆசை வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான். மீன்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்கிறேன் வெற்றி நோக்கி தான் போகணும்னு நினைப்பாங்க. அது ப்ராக்டிக்கலாக மக்கள்கிட்ட கட்சியோட கொள்கையை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்கிற பொறுத்தா வெற்றியா தோல்வியான். மக்கள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வெற்றி அடைகிறாரோ இல்லையா, அவரோட கழகத்தோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சிருக்காரு. கழகத்தில் மட்டும் தான் வெற்றி, அவருக்கு வெற்றி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து கமலஹாசன், மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் போல நான் இதுதான் என்னோட கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டு அதில் தோல்வியடை திரும்ப சினிமா துறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை உண்மையாகவே விஜய்க்கு ஒரு அரசியலுக்கான ஒரு இது இருக்கு, அவருக்கான ஒரு பதவிக்கான ஒரு நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது? நான் முழுசா நம்புறேன். அவர் தோல்வி அடைஞ்சு படம் பண்றாரு, தோல்வி அடையாம எனக்கு படம் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குங்க. திரும்பி பண்ணுவார் வந்து கான்ஃபிடண்டா சொல்றேன். ஜஸ்ட் இருப்பாரு, அப்பப்ப படங்கள் நடிச்சுட்டு தான் இருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாங்கன்னு தெரியல. அது தோல்வி அடைஞ்சிட்டு ஒர்க் அவுட் ஆகாம வருவாரு, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப இந்த ரசிக மனப்பான்மையில ஓட் பண்றதெல்லாம் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஈவன் விஜய் சாரோட ஃபேனா இருந்தாலுமே நான் ஏன் உங்களுக்கு ஓட் பண்ணணும்? நீங்க ஹீரோவா இருக்கீங்க, நடிச்சீங்க, ஓகே, காசு கொடுத்து படம் பார்த்து தலைவன் கூட கத்துனேன், ஓகே. ஆனா நீங்கள் அரசியலுக்குள்ளே வரீங்க, எங்களை ஆளணும்னு வரீங்க, எங்களுக்கான சிக்கல்களை கேட்கணும்னு வரீங்கன்னா என்ன காரணம்? ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன, அதை நீங்கள் எப்படி செயல்படுத்த போறீங்க அப்படிங்கிறத விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை அவர் கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. 2026 தேர்தல் களம் விஜய்க்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா? யாருக்கு அந்த இருக்கை, முதல்வருக்கான அந்த தகுதி யாருக்கு இருக்கு? யாராலுமே இன்னைக்கும் கணிக்க முடியல. ஆனால் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் 2026 முதல்வருக்கான தேர்தல். 2 பெரிய முக்கிய பிரபலங்கள் யார்? அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? இடையில எவ்வளோ மாசங்கள் இருக்குது, என்ன வேணா சேஞ்ச் நடக்கலாம், எவ்வளோ இழப்புகள் நடக்கலாம், எவ்வளோ போராட்டங்கள் நடக்கலாம். இல்லை டெபாசிட்னா வாங்குவாரா விஜய்? இல்லை அதெல்லாம் வாங்கிடுவாங்க, உறுதியாக வாங்கிடுவாங்க, இதில் டவுட்டே கிடையாது. அதான் மக்களுக்கு விஜய் அப்படின்னா யாருன்னு தெரியுங்க. அதான் முதல் விஷயம். ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட பேர் என்னன்னு முதல்ல மக்களுக்கு தெரியணும், அந்த கட்சியோட தலைவர் யாருன்னு முதல்ல மக்களுக்கு தெரியணும். இதை தாண்டி தான் அந்த கட்சியோட கொள்கை என்னங்கிறது மக்களுக்கு தெரியணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ தான் ஓட் பண்ணலாமாங்கிற சிந்தனையே வரும். ஸோ அப்படி இருக்கப்ப விஜய் சார் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அவங்க மைண்டில் ஒரு ஆப்ஷனாக இருப்பார்.
இன்கேஸ் கன்ஃபியூஷனில் போகிறாங்கன்னா கூட அவர் ஒரு ஆப்ஷனாக இருப்பாருங்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இதே மாதிரி கமலஹாசனை களத்தூர் கண்ணம்மாலது தெரியாதவங்க இண்டஸ்ட்ரியில் உலக நாயகன் அவர் குழந்தையிலேருந்தே வந்து வளர்ந்து வந்தவர் சினிமா துறைக்குள்ள. அப்போ அவருக்கான இடங்கள் எதனால் கிடைக்காம போனது? கடைசியாக அவர் எவ்வளவோ ஒரு பெரிய சந்தோஷத்தோடு உட்காந்துட்டு இருந்த ஒரு இடம் தான் கோயம்புத்தூர். கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சு டார்ச் லைட்டை போய் தொங்க விட்டுட்டே வெளில வந்து எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. அது எப்படின்னா அப்ரோச் தாங்க. கமல்ஸோட அப்ரோச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனால் விஜய் சாரோட அப்ரோச்சுங்கிறது மக்களை அணுகிறது அப்படிங்கிறது மீன்ஸ் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மக்கள் அணுகிறதுங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு அரசியல் பேசுவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு பெருசாக அரசியல் தெரியாது, அரசியல் புரிதல் இருக்காது. ஸோ அப்போ அவங்கள அவர் டச் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன், நான் ஒரு கட்சியும் வச்சிருக்கேன். ஸோ அதனால என் ஓட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னோட கட்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்களாம் ரொம்ப உங்களால் நான் பயன்படுத்திக்குவேன், சரியான வகையில் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஸோ இது அழகான விதையாக விதைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக போய் பரவும் நான் சொல்கிறேன். கமல் சாரோட அரசியல் வந்து மேம்பட்ட மக்களுக்கான இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து நம்ம விஜய் சார் இங்கேருந்து பேசுகிறார், மக்களோட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஸோ அதனால இவரோட அப்ரோச் வேறமா இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகும். 2026 தேர்தல் காலத்தில் வந்து விஜயுடைய கூட்டணி சீமான் அண்ணா கூட அமையுமா? சான்சஸ் 0. நிறைய பேர் பேசுகிறாங்க, அது கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் 2 கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொள்கைகளுக்குள்ளே கண்டிப்பாக சமரசங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கு அவங்க ரெடி அப்படின்னா கூட கட்சியில் இருக்க தொண்டர்கள் ரெடியான்னு கேட்கணும்ல. இத்தனை வருஷம் கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கோம், கொள்கையை நம்பி தான் நாங்கள் நின்றுருக்கோம் வெற்றி தோல்வியை தாண்டி. ஸோ அப்போ நீங்கள் வெற்றிக்காக ஒரு கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கொள்கையில் சமரசம் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயங்கள் அது முதல்ல கட்சி தொண்டர்கள் அதை ஏற்றுக்கணும். அந்த கூட்டணியை அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அப்ளிகபிள் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன பற்றி சான்சஸ் 0. பட் ஆனால் அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயும் சீமானும் கைகோர்த்தால் மட்டும்தான் வந்து முதல்வருக்கான அந்த எலெக்ஷன்ல வந்து நல்ல ஒரு பொசிஷன் அடைய முடியும் அவங்களால. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து கமலும் ஆரம்பத்தில் வந்தார், கூட இருந்தே நிறைய பேர் வந்து அவரை காலவாரி விட்டு வெளில போனாங்க. அந்த மாதிரி இவர் தரப்புலேயே இவர் கூட இருக்கிறவங்களும் பல பேரை வந்து இன்னைக்கு அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் மேலேயே விஜயுடைய தந்தையே வந்து என்னோட பையனை வந்து தவறான ஒரு வழியில கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் சாருக்கு ஒரு பல்ஸ் இருக்குங்க, இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. நீங்க இந்த கூட்டணி பத்தி பேசுறப்ப, கைடன்ஸ் பத்தி பேசுறப்ப என்டிகேல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க அரசியலில் இருக்காங்க. சும்மா அந்த லெட்டர் பேட்லாம் இல்லை, இறங்கி மக்களுக்கு இருக்க சிக்கல்கள்லாம் பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட போராட்டங்கள் ஸ்பாட்டுக்கே போய் நடத்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும், அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவங்கிறது தெரியும். நான் சொல்றது அடிமட்ட தொண்டன் வரைக்கும் சொல்கிறேன். அவங்களுக்கு அரசியல் தெரியும், அரசியல்வாதிகள் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். பூத் ஏஜென்ட் போகிற வரைக்கும், எலெக்ஷனில் பூத் ஏஜென்ட் வரைக்கும் என்ன சிக்கல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப 2 பேரும் ஒன்றா சேர்ற ஐடியா இருக்குன்னா தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தமிழ் ஒரு சின்ன எலெக்ஷனை பார்த்துட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க எல்லாம் ஒன்றா சேர்றப்ப என்டிகேல உள்ள பசங்க பெண்கள் எல்லாருமே ஒரு கைடன்ஸ் பண்ணி கூட்டி போவாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தம்பிகளை கைடன்ஸ் பண்ணி கூட்டி போவாங்க. ஒரு ஐடியா இருக்கும். இது உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 கட்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய ஆதரவு 2 கட்சிக்காரர்களுக்கும் இருக்கு. சீமான் அண்ணனுக்கும் இருக்குது, வளர்ந்து வரும் இளைஞர்கள் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் இருக்கு. இந்த 2மே இணையும் பொழுது கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. ஒரு விஜய் ரசிகரா, ஒரு சாமானிய மனிதனா விஜய் அரசியலுக்கு போறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தா கரெக்டா இருக்கும் தான் நான் பல இன்டர்வியூ சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் இப்போ சொல்லுவாங்களா, ரஜினி சார் வந்து பாட்ஷா படத்தில் செம ஹைப்பில் இருந்தார் அப்படின்னு. அப்போ அவர் நினைச்சா அவர் தான் சிஎம் அப்படிங்கிற லெவலில் இருந்தாருன்னு. ஸோ அந்த லெவல் இன்னும் விஜய் சார் அடையில தான் நான் நினைக்கிறேன். அவர் நடித்த படங்கள் ஹிட் ஆகுது, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பிகில்லாம் ஒரு அந்த ஏஜ்லான கேரக்டருக்கும் செம வேல்யூ. அந்த கேரக்டர் ராயப்பன் அதை வச்சு தனியாக ஒரு படம் வருமானம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ வேல்யூவாக பார்க்குறாங்க. ஒரு வயசான பர்சனாக அவர் பண்ணாருன்னா அவர் மீது அந்த மதிப்பு அதிகரிக்குது. ஸோ அப்போ இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் லிட்டலி கொஞ்சம் ஏஜ் ஆகும். அப்பவும் அவர் வெயிட்டான படங்கள் பண்ணுவார். அப்போ அவரோட ஃபேன் பேஸ் இப்போ இவ்வளோ இருக்குன்னா அப்போ இவ்வளோ இருக்கும். ஸோ இன்னும் மக்களுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பசங்களுக்குலாம் அவரை பிடிச்சிருக்கும், நம்பியிருப்பாங்க. அவருக்கும் இப்போ இருக்கிறதோட பயங்கரமாக மெச்சூரிட்டி வந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு எலெக்ஷனுக்குள்ள வந்தார் அப்படின்னா அது ஆப்ஷனே கிடையாது, வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போங்கிறது ஸ்ட்ரகிள் தான். முக்கிய நடிகர்களுக்கு ரெட் கார்டு அலாட் நடிகர் சங்கத்திலேருந்து. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கமலஹாசனுக்கே ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரையும் ஆதிக்கம் செய்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதே சமயம் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம தப்பு பண்ணால் சிக்கலாயிரும், அவங்களுக்கு செய்தி போச்சுன்னா அது ஆபத்து, அவங்க கைடன்ஸ் தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆள் இங்கே இல்லை. எல்லாருக்கும் மேலே ஒரு தலை அப்படின்னு ஒன்று இங்கே இல்லை. அதுதான் எல்லாரும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நியாய தர்மங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம டக்குனு இவங்க தப்பு இவங்க சரின்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் நம்ம தவறு பண்ணக்கூடாது, மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். இல்லாட்டி அவருக்கு தெரிஞ்சிருந்த தகவல் கூப்பிட்டு கேட்பாரு அப்படின்னு ஒரு பர்சன் இங்கே தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இல்லை. அதுதான் இவ்வளோ சிக்கலுக்கும் அடிப்படை காரணம் நான் சொல்லுவேன். முதல்ல சிம்புக்கு மட்டும்தான் ரெட் கார்டு. சிம்பு தொடர்ந்து தனுஷ் தொடர்ந்து கமல், முக்கிய பிரபலங்களே இன்னைக்கு இப்படி ஆயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா விஷால் திவாலா இருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அவருக்கு ஸ்ட்ரகிளிங் தாங்க. அவர் படங்கள் சில படங்கள் ஹிட் ஆகுது, சில படங்கள் வந்து படங்கள் ஓடிட்டு இருக்கு. அது யார் எடுத்தாலும் அவரே தான் எடுத்துட்டு இருக்காரு. அவரே தான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காப்ல. மீன்ஸ் சில விஷயங்கள் சொல்றாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி தரல, சில விஷயங்கள்லாம் கம்ஃபர்டபுளா எங்களுக்கு இல்லை அப்படின்னு. நடிகர் சங்கத்துடைய பணம் கையாடல் சொல்றாங்க. எஸ், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆள் இருக்கணும். அவர் பொறுப்புல இருக்கிற கட்டாயம் கூட கிடையாது. ஒரு நபர், வெயிட்டான நபர் இருக்கணும். அவர் பார்வையின் கீழ் தான் எல்லாமே இயங்கணும். அவர் ஒரு நியாயமான நபராக இருக்கணும். அப்பதான் அவருக்கு அந்த இடம் கிடைக்கும். அதை தாண்டி இங்க யாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க மாட்டாங்களே, இவர் இது பண்ணிட்டாரு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களே யாருமே. ஏன்னா எல்லா சைடுமே குறைகள் இருக்கு, பயப்படுறாங்க நம்ம சைடு இருக்க விஷயங்கள் லீக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இப்போ சினிமாங்கிறப்ப எல்லாருமே விஷயங்கள் செஞ்சு தானே இருப்பாங்க. ஸோ அப்போ எதையாச்சும் யாராவது சொல்லிடுவாங்களோங்கிற பயம் பார்த்துட்டும் இருக்கு. நம்ம கரெக்டாக இருந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லலாம், அதுதான் விஷயம். கரெக்டாக இல்லாதனால என்னமோ யாருமே மற்றவங்களோட குறைகள் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலைங்க, அதான் சிக்கல்.